Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாஸ்மாக் குறித்து பேச வேண்டும் என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இப்ப இபிஎஸ் அவர்களுடைய இந்த கோரிக்கையை தொடர்ந்து என்ன பதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நிலவரம்? சட்டப்பேரவையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். பேரவை அப்படிங்கிறது பரபரப்பா காணப்படுது. ஏன் அப்படின்னா, இன்றைய சட்டப்பேரவையில நேரமில்லா நேரத்துல டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டாரு. குறிப்பா டாஸ்மாக் நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினதும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது, இதெல்லாம் குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு நேரம் கேட்டாரு. ஆனா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது பேரவையில பேச முடியாது அப்படின்னு அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் எழுந்து பேசினாரு. அப்போ அதிமுக தரப்புலையும் திமுக தரப்புலையும் ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. பேரவையில கூச்சல் குழப்பம் நீடித்தது. அப்போ சபாநாயகர் அப்போ குறுக்கிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஸ்டெர்லைட் விவகாரம் சம்பந்தமா பேசணும் அப்படின்னு எதிர்கட்சியா இருந்த திமுக கேள்வி எழுப்பினாங்க. ஆனா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால ஸ்டெர்லைட் விவகாரம் சம்பந்தமா பேரவையில பேச முடியாது அப்படின்னு 2018ஆம் ஆண்டு சபாநாயகர் இருந்தவர் சொன்னாரு. அதையே நானும் சொல்றேன். டாஸ்மாக் விவகாரம் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால பேரவையில அது குறித்து பேச முடியாது, அதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவும் பேரவையில் தெரிவிச்சாரு. இதனால பேரவையில கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு ஒரு பரபரப்பான சூழல் நீடித்தது. அதே மாதிரி அமைச்சர் ஏவா வேலுவும் எழுந்து பேசும்போது 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில எதிர்கட்சியா இருந்த திமுக ஒரு பொருள் குறித்து பேசணும்னு நாங்க சொன்னோம். அப்பவும் அதிமுக தரப்புல இருந்தும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால பேச முடியாதுன்னு அப்போதைய சபாநாயகர் சொன்னாரு. இப்படி அதிமுக ஆட்சியில நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது அது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சியை அனுமதிக்கல. ஆனா இப்ப மட்டும் வழக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசணும்னு அனுமதி கேட்கறது ஏன் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் தரப்புலையும் ஒரு பதில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இறுதியாக அதிமுகவரான துரைமுருகன் எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க, அவர் பேசுறத பேசட்டும், அதுக்கு பதில் கொடுக்கிறோம் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு. பின்னர் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசினாரு. அவர் பேசும்போது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை சுட்டிக்காட்டி சில கருத்துக்களை முன் வச்சாரு. இத நான் பேரவையில இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவும் சொன்னாரு. அதனால மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் ஒரு கூச்சல் மொழியில ஈடுபட்டனர். அதனால் பேரவை மீண்டும் பரபரப்பாக காட்சியளித்த நிலையில தொடர்ந்து அந்த கூச்சல் குழப்பம் அப்படிங்கிறது நீடித்ததுனால அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றுங்கள் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டாரு. எனவே அவை காவலர்கள் மூலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் பேரவைக்குள்ள பதாகைகளை வச்சிருந்ததாகவும், அப்படி பதாகைகளை யாரேனும் வச்சிருந்தால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலையும் சபாநாயகர் அப்பாவு பேரவையில பதிவு பண்ணாரு. இந்த சம்பவம் தான் இன்றைக்கு பேரவையில ஒரு பரபரப்பா காணப்படுகிறது. ஏற்கனவே சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்த போது அந்த தியாகி யார் டாஸ்மாக் அப்படின்னு ஒரு பேட்ஜ் அணிந்துதான் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தாங்க. எனவே இந்த டாஸ்மாக் அலுவலகத்துல சோதனை நடந்தது குறித்து இன்றைக்கு நிச்சயம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு முன்னரே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில தான் இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்தும் டாஸ்மாக் அலுவலகத்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற விவகாரத்தை விவாதிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு பேரவையில கேள்வி எழுப்பின நிலையில தான் பேரவையில அதற்கு திமுக தரப்பு பதில், அமைச்சர்கள் பதில் அப்படின்னு ஒரு பரபரப்பான சூழல் அப்படிங்கிறது இப்ப காணப்படுது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.